மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சென்னை வருகை தமிழக அரசியல் களத்துல பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வெளிவர இருக்கு. இன்னொன்னு அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதியாகிறதா அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் கிளப்பியிருக்கு. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜகவோட அடுத்த மாநில தலைவரா அண்ணாமலை நாம் போட்டியிட போவதில்லை, வேட்புமனுவையும் தாக்கல் செய்ய போவதில்லை அப்படின்ற மாதிரி நேத்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அந்த ரேஸ்ல அண்ணாமலை இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் யார் அடுத்த தலைவர் அப்படின்ற அந்த ரேஸ்ல நிறைய பேர் போட்டிட்டாங்க. குறிப்பா நயினா நாகேந்திரன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், இதுல புதுசா தென்காசியை சேர்ந்த தொழிலதிபர் ஆனந்த் ஐயாசாமி அவர்கள், இப்படி எல்லாருமே அந்த ரேஸ்ல போட்டிட்டு இருந்தாலும் கூட டெல்லி தலைமை விரும்பியதும் அதிமுக தலைமை விரும்பியதாக சொல்லப்பட்டதும் நயினா நாகேந்திரனோட பேர் தான். ஏன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவில் இருந்திருக்கிறார். அதிமுகவில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நெருக்கமாகவும் இருக்கிறார். அதோட அவர் இருக்கக்கூடிய சமுதாயமும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை உருவானுச்சு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் சவுத்தில் அவங்களுக்கு உதவும் அப்படின்றதுக்காக பாஜக தலைமை கால்குலேஷன் பண்ணி வச்சது எல்லாமே நயினா நாகேந்திரன் சரியான தேர்வாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல் தான். ஸோ நயினா நாகேந்திரன் தான் அடுத்த பாஜக தலைவர். அறிவிப்பு மட்டும்தான் என்ன வெளியாகணும் அப்படின்ற சமயத்தில் நேற்று தமிழக பாஜக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நீங்க போட்டியிடணும் அப்படின்னா இந்த கிரைட்டீரியாலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க 10 வருடம் குறைந்தபட்சம் பாஜகவால உறுப்பினராக இருக்கணும், 3 வருடம் கட்சிக்காக தீவிரமா செயலாற்றி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாங்க. அதுல இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேஸ்ல போட்டியிட விரும்புகிறவர்கள் தகுதி பெறல அப்படின்னா அந்த முடிவை டெல்லி தலைமையே எடுக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அண்ணாமலைக்கு அடுத்து நயினார் தான் பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில 10 வருடம் பாஜகவோட நீங்க உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த அறிவிப்பு நயினா நாகேந்திரனுக்கு சிக்கலாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா நம்ம கமலாலய வட்டாரத்துல பேசுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னா, இது அந்த அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் ஒழிய இது ஸ்ட்ரிக்டா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2021 எல் முருகன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு அந்த பதவி கொடுத்திருக்க முடியாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அப்பதான் கட்சிக்கு வந்தாரு. கட்சிக்கு ஒரு 5 மாதத்திலே அவருக்கு ஒரு தலைவர் பொறுப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா அண்ணாமலையே தலைவர் ஆகியிருக்க முடியாது. ஸோ இப்போ நயினா நாகேந்திரன் பாஜகவில் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருடம் ஆகுது. 2017 அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்தார். ஸோ அப்போ 8 வருடம் ஆகியிருக்கு. அப்போ 8 வருடம் 10 வருடம் கேட்டகரி அப்படின்னா 8 வருடம் ஆனா நயினாருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் நீங்க பரப்ப வேணாம். நயினாருக்காக விதிகள் தளர்த்தப்படும். இது இந்த ரூல்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி பாஜக வட்டாரங்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க. ஒருவேளை நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னா அது அதிமுக தலைமைக்கு ரொம்ப சுமூகமாக இருக்கும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறப்ப நயினா நாகேந்திரன் இருக்கக்கூடிய லாபி, நயினா நாகேந்திரன் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு பக்கம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வானதி சீனிவாசன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் தீவிரமாக செயல்படுவது இந்த தலைவர் பதவிக்கு விரும்புவதாக அதற்கான காய்களையும் நகர்த்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளிவருது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 10 வருடம் நீங்க அடிப்படை பாஜகவில் அடிப்படை உறுப்பினரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிரைட்டீரியாவை படிக்கிறப்ப ஸோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருக்க ஒருத்தரை இங்க தமிழக பாஜக தலைமை தலைவராக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலும் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தகவல் கிடைக்குது. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் துக்ளக்கோட எடிட்டரா இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களை சந்திக்கிறாரு. இதுல நேத்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் துக்ளக் குருமூர்த்தி அவர்களை ஒரு 1/2 மணி நேரம் சந்தித்து இது மாதிரி நீங்க அதிமுக பாஜக ஒரு வேளை கூட்டணி வச்சோம் அப்படின்னா எது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் தன்னோட எத்தனை வருடம் 4 வருடம் பாஜக மாநில தலைவராக இருந்த என்னோட இன்புட்ஸ் என்ன அப்படின்னு பல தகவல்களை குருமூர்த்தி அவர்கள்ட்ட சொல்லி அவர்கள் அமித்ஷாவிடம் பல செய்திகளை அண்ணாமலை சொல்லிய பல செய்திகளை குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷாவிடம் சொல்ல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகளும் வருது. நான் தலைவர் பதவிக்கு போட்டியிட போறதில்ல, அந்த ரேஸ்லயே நான் இல்லை அப்படின்னு சொன்ன அண்ணாமலை குருமூர்த்தி அவர்களை நேற்று சந்தித்தது ஏன், இன்று அமித்ஷா சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தியிடம் சந்தித்து பேசியது என்ன அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு.
ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாலும் கூட, அதாவது 10 வருடம் வந்து குறைந்தபட்சம் பாஜக இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாலும் கூட, நயினார் நாகேந்திரனுக்காக எல்லா விதிகளும் தளர்த்தப்படும். பாஜகவின் அடுத்த மாநில தலைவராக நயினா நாகேந்திரனை தேர்வு செய்ய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கமலாலய வட்டாரத்திலிருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைக்க வருது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் அந்த படிவத்த வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யார் வந்து தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புறாங்களோ, அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். நாளை மறுநாள் அதாவது 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் நடந்து அதற்கான முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தகவல் வந்து நமக்கு வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலை தரப்புல இருந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த படிவத்தை வந்து www.bjpdn.com அப்படின்ற அந்த வெப்சைட் மூலியமா டவுன்லோட் பண்ணி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாமலையே மீண்டும் தலைவராகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து மனு வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. நயினா நாகேந்திரனோட பேர்கள் இருக்கு. இதுல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னவாக இருந்தாலும் இறுதி முடிவு அப்படின்றது டெல்லி தலைமை தான் எடுக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்க போட்டியிடுறவங்க யாரும் தகுதி பெறல அப்படின்னா, டெல்லி தலைமையே முடிவெடுக்கும் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டதுக்கான காரணம், என்ன இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் வந்து டெல்லி தான். நாங்க தான் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கோட அமித்ஷாவோட வருகை அதை தான் உறுதிப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு போன நயினா நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை சந்தித்து தனியாக பேசியிருக்கிறார். அவருக்கும் பல இன்புட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் 2 நாட்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட் வரும். புதிய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றார் அப்படின்னா, பொறுப்பேற்கக்கூடிய நயினா நாகேந்திரன் எது மாதிரியான வியூகங்களை கட்டமைக்க போகிறார், 2026 அது பாஜகவுக்கு எது மாதிரியான சாதகமாக இருக்க போகிறது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.